உலகத்துல என்னதான் நிறைய நாடுகள் வந்து டெவலப் ஆயிட்டு இருந்தாலும், அதுவும் பர்டிகுலரா சைனா, யூஎஸ் இவர்கள் டெவலப் ஆயிட்டு இருந்தாலும், இந்தியா வந்து உலகத்துல நம்ம எப்போ மிக சிறந்த நாடா மாறுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில 2028க்குள்ள இந்தியா வந்து ஜெர்மனியை பீட் பண்ணி மூன்றாவது உலகத்துல மிகப்பெரிய நாடா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டாவை IMF வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அதே மாதிரியே 10 வருஷத்துல இந்தியாவினுடைய வளர்ச்சி மிக பெருசா இருந்திருக்கு. அடுத்த 10 வருஷம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டேட்டா கிடைச்சிருக்கு. இந்தியால இன்னும் சைனா, யூஎஸ் பீட் பண்ணணும்னா நம்ம மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணா கண்டிப்பா நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், 2015 இருந்து 2025 வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல எந்த நாடு வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கு, யாரு டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லி IMF வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்துறாங்க. அதுல இந்தியாவினுடைய வளர்ச்சி எல்லா நாடுகளும் பயப்படுற அளவுக்கு படு பயங்கரமா இருந்திருக்கு. ஆக்சுவலா 2015ல இந்தியாவினுடைய GDP ரேட் பார்த்தா ஜஸ்ட் $2.1 trillion மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா 10 வருஷத்துல இன்னைக்கு 2025 எண்ட் ஆகும்போது நம்மனால $4.3 trillion அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துல இந்தியாவினுடைய வளர்ச்சி 105% மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உலகத்துல சைனா, யூஎஸ் இந்த நாடு விட நம்ம ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா யூஎஸ்ஏ வந்து கடந்த 10 வருஷத்துல ஜஸ்ட் வந்து 66% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரியே சைனா வந்து ஜஸ்ட் 44% மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்தியா இது எல்லாத்தையுமே பீட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பாசிவா நமக்கு இருந்தாலும் அதே மாதிரியே உலகத்துல ரொம்ப ஸ்லோவா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான நாடு தான் அது பிரேசில் தான். ஏன் அப்படின்னா 2015ல ஜஸ்ட் வந்து $2.1 trillion அளவு தான் இருந்துச்சு. அதாவது இந்தியாவும் பிரேசிலும் ஒரு கட்டத்துல ஈக்குவலா தான் இருந்தாங்க. பட் இந்த 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் $2.3 trillion அளவுக்கு மட்டும்தான் அவர்களால் வளர்ந்து முடிஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த பிரேசில்ல போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான சிக்கலா இருக்கு. அதே மாதிரி ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே 50% கடந்த 10 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னதான் வந்து மக்கள் தொகை வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நாட்டினுடைய வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த நாடு வந்து நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுமூகமா போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா நிறைய நாடுகள்ல அரசியல்வாதிகள் பண்ற தப்புனால அங்க இருக்க மக்கள் வந்து நிறைய சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்தியா வந்து உலகத்துல இப்ப கரெக்டா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா உலக GDPல நம்ம 5வது இடத்துல இருக்கோம். நமக்கு முன்னாடி யூஎஸ், சைனா, ஜெர்மன், ஜப்பான், அதுக்கு அடுத்தபடியா தான் இந்தியா இருக்கும். ஆனா நம்ம வந்து 2025 எண்ட் ஆகும் போதே நம்ம ஜப்பானை பீட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா ஜப்பானுடைய GDP ஜஸ்ட் $4.4 trillion அளவுக்கு தான் இருக்கு. இந்தியா வந்து ஜஸ்ட் $4.3 trillion அளவுக்கு தான் இருக்கு. இது வந்து 2025 எண்ட்லயே பீட் பண்ணிட்டு நம்ம 4வது இடத்துக்கு போறோம். அதே மாதிரியே நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஜெர்மனியை பீட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட நம்ம 3வது இடத்துக்கு வரணும்னா இன்னும் 581 லட்சம் கோடி வந்து நம்மளுடைய உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஜெர்மனியை விட 2028ல நம்ம 3வது ஒரு மிகப்பெரிய நாடா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. கரெக்டா சொல்லணும்னா $7 trillion அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி இந்தியா போகணும். அப்படி போச்சுனா தான் நம்ம ஜெர்மனியை பீட் பண்ணி ஒரு கம்பீரமா நம்ம 3வது இடத்துல கெத்தா உட்கார முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய விஷயம் நான் வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு வந்து பாசிட்டிவா இருந்தாலும் இந்தியால நிறைய பிரச்சனைகள் இன்னுமே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ரீசன்ட் டைம்ல GDP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சர்வே வந்து எடுத்தாங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்ல, தமிழ்நாடு உட்பட நிறைய ஸ்டேட்ல வந்து ஃபுல்லா வந்து டேட்டாவை சர்வே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 98 டிஸ்ட்ரிக்ட்ல 9188 பேர்கிட்ட கண்காணிப்புல சர்வே நடத்தினாங்க. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் நிறைய பேர் வந்து வருமானம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால இன்னும் சிக்கி தவிக்கிறாங்க. அது வறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க நிறைய மக்கள் வந்து கண்ணியமாகவும் நேர்மையாகவும், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனா ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா ப்ராப்பரா வாங்குறாங்களா இல்ல காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கிடைக்குது. ஆக்சுவலா லஞ்சம் வந்து அதிகமா வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து கிட்டத்தட்ட 55% மேல எல்லா மக்களும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்டேட் வருது.
அதே மாதிரியே இங்க நிறைய மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரா வரி கட்டுறாங்களா, இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா அவர்கள் வந்து இன்டைரக்டா வந்து கவர்மெண்ட் ஆபீசருக்கு காசு கொடுத்து கிட்டத்தட்ட 52% பேர் இன்னுமே தயாரா இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே இன்னுமே வந்து பாதி பேருக்கு மேல கலப்பு திருமணம், அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜோ அல்லது இன்டர் ரிலிஜியன் மேரேஜோ எல்லாருமே நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கிடைக்குது. அதே மாதிரியே உலகத்துல நிறைய நாடுகள் வந்து இந்தியா மாதிரி நிறைய ஊழல், நிறைய பிரச்சனை இந்த மாதிரி வந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா சிங்கப்பூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல டிகேட்டுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல தவிச்சாங்க. இந்தியா மாதிரி நிறைய ஊழல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப கம்பீரமா அந்த கண்ட்ரி வந்து இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாத்துடைய ஒற்றுமை, அதே மாதிரி ஊழல் இல்லாம எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு அவ்வளவு சூப்பரா வந்து சிங்கப்பூர் மாறி இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா சவுத் கொரியா தான். சவுத் கொரியானாவே ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து புது புது ரூல்ஸ் போட்டு ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண காரணத்தினால இன்னைக்கு சவுத் கொரியா படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா போருக்கு முன்னாடி படு மோசமா இருந்தாங்க. ஆனா போருக்கு அப்புறம் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பெட்டரான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னா ஜப்பான்னால மட்டும்தான் முடியுது. உலகத்துல நிறைய நாடுகள் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்கள் டெவலப் ஆயிருக்காங்க. அதே மாதிரியே இந்தியா வந்து கண்டிப்பா எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணா நம்மனாலையும் பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த ஃப்ரீ ட்ரெயின் டிக்கெட், ஆக்சுவலா ட்ரெயின்ல டிக்கெட்டே எடுக்காம வித்தவுட்ல இன்னும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஒரு வருஷம் நம்ம மட்டும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. 2023ல இருந்து 2024 வரைக்கும், அதாவது இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது வாண்டடா டிக்கெட் கேட்பாங்கல்ல, அவர்கள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டிக்கெட் இல்லாம வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே பிடிச்சி கேஸை போட்டு இது வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 36 மில்லியனுக்கு மேல கேஸை போட்டிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 2200 கோடி வருமானம் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய காசு வந்து இந்த வித்தவுட்ல போற காரணத்தினால மட்டும் அவ்வளவு காசு வந்து வீணா போகுது. அதுதான் இதுல இருக்க ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே இந்தியா வந்து பெரிய லெவல்ல பொருளாதாரத்தில் டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பெண் தொழிலாளர்கள் அதிகமா வேலைக்கு வேணும். இப்ப வந்து இந்தியாவில் எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா மூலமா செக் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் 41% பேர் மட்டும்தான் ஒர்க்குக்கு வராங்க. ஆனா சைனா, யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆக்சுவலா சைனா வந்து 60% மேல பெண் தொழிலாளர்கள் வேலைக்கு போறாங்க. அதே மாதிரி யூஎஸ்ல 58% மேல வேலைக்கு போறாங்க. ஆக்சுவலா இது வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 27% வந்து ஜிடிபியை வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான சர்வே வந்து சொல்லுது. அதே மாதிரியே இவ்வளவு பெரிய டேட்டா வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். 2028ல ஜெர்மனியை இந்தியா எப்படி பீட் பண்ணும், அப்படி வந்து இந்தியாட்ட என்னப்பா ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியாவிடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெர்மனியோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதே மாதிரியே மேக்ரோ ஸ்டேபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து இந்தியா பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து 2028ல ஜெர்மனியை பீட் பண்ணி மூன்றாவது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது எப்படி பாசிபிள் ஆக போகுதுன்னா இந்தியா வந்து ஜெர்மனியை விட பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே மேக்ரோ ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. அதே மாதிரியே இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா 140 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 45% பேர் வேலைக்கு வரக்கு, அதாவது வேலை செய்யறவங்களா இருக்காங்க. இது வந்து ஜெர்மனியோட பல மடங்கு அதிகமா இருக்கு. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதே மாதிரியே இப்ப ரீசென்ட் டைம்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகரிச்சுச்சுன்னா நம்ம 2028 அப்படிங்கிறத 2027 கூட மாற்ற முடியும். அந்த அளவுக்கு நம்ம இடம் மிகப்பெரிய பவர் இருக்கு. இந்த ஒர்க் ஃபோர்ஸை வச்சுதான் நம்ம பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியும். அதே மாதிரியே இந்தியா வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டு வராங்க. அது வந்து நம்ம நாடு பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதே மாதிரியே இப்ப ரீசென்ட் டைம்ல அதிகமான கச்சா எண்ணெய் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம கிரீன் எனர்ஜியை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே இந்தியாவுடைய மாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் பேசணும். ஜெர்மனிகிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் அவர்கள் 2028க்குள்ள பின்னுக்கு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுவும் முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் காரணமா அந்த நாடு வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அதுவும் பர்டிகுலரா நிறைய எனர்ஜி வந்து அங்கிருந்து வாங்க முடியாம இன்னும் சிக்கி தவிக்கிறாங்க உக்ரைன்கிட்ட. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அவர்கள் வந்து அடுத்த லெவல் இந்தியா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜெர்மனி வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவர்களால கிரீன் எனர்ஜி வந்து அதிகமா வந்து உருவாக்க முடியல. அதுதான் அங்க இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே
அங்கே வந்து பர்டிகுலராக ஒரு வேலை செய்யணும்னா ப்ராசஸிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாகுது. இதனால கூட அவர்களால் பெரிய லெவலில் வந்து டெவலப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து நம்புறாங்க. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டினோட இந்த வீடியோ முடிக்க போறேன். ஆக்சுவலா இந்தியா வந்து 2028க்குள்ள நம்மனால ஜெர்மனியை பீட் பண்ணி இந்தியா 3வது இடத்துக்கு கம்பீரமா போய் உட்கார முடியுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.